இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏடே பாக்யா, என்னடியா இதெல்லாம்? எதுக்கு கலர் கலரா இம்புட்டு பேப்பர் பலூன் எல்லாம் வச்சுக்கிட்டு? மாமா, எங்க சூடாமணி பாப்பா வருதுல்ல, அவளை வெல்கம் பண்ணதான். சூடாமணியா? ஏ, இது ஏன் பேத்தி? பாப்பா உங்க பேத்தி தான். ஆனாலும் என்னோட சூடாமணி அண்ணியோட மறு சென்மமால வந்து பிறந்திருக்கா. அப்படியே மூக்கு மொழியெல்லாம் சூடாமணி மாதிரியே இருக்கு. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ஏடே, பிறந்து இன்னும் 2 நாள் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ளார மூக்கு கண்ணுன்னு என்னவோ ஜாடை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிய. அது ஏதோ புள்ளைக்கு ஏதாவது ரோகிதா, ரஸ்மிகா அப்படின்லாம் நாகரிகமா பேரை வைக்கிறத விட்டு என்னல பேர் இது சூடாமணியா கேட்கவே அதே என்னத்த சொல்ல நானு. மாமனாரே, இந்த பேரை தான் சொல்லும் போதே எங்க காதுல தேன் வந்து பாயுதுல. பெத்தவனுக்கே அது பிடிச்சு போச்சு, அவனுக்கே எந்த வருத்தம் இல்லைங்க. உங்களுக்கு என்ன? நாங்க இவள சின்ன சூடாமணி, குட்டி சூடாமணின்னு தான் கூப்பிட போதான். குட்டி எல குட்டி எப்படி இருக்கு? அது குட்டியது குழந்தைக்கு குட்டி, அது எனக்கு ஓகே தான். நம்ம பெரிய அடமொழி வச்சாலாம் சொன்னிய, அதே எனக்கு பிடிக்கல, அதே எனக்கு பிடிக்கல. குழந்தைக்கு குட்டின்னு பேரு வைக்கலாம் இல்லையா, அது நல்லா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு நினைச்சு பாருங்க, ரோட்ல ஒரு பொண்ணு போகுது, 16-17 வயசு ஒரு பொண்ணு, அதுக்கு குட்டின்னு ஒரு பேரு இருந்தா போற வரவெல்லாம் அதை பார்த்தா இந்த பாரு அது குட்டி போகுது பாரு, குட்டி போகுது பாருன்னா அது அது நான் வந்து அதை தங்க குட்டி, செல்ல குட்டி அப்படின்னு தான் அதை கூப்பிடுவேன். செல்ல குட்டி எதுக்கு இப்ப வந்து வராதுமா வம்பிழுத்துக்கிட்டு? வாங்க போய் சாமியை கும்பிட்டு குழந்தைய தூங்க வைக்கலாம். வாங்க போய் சாமி கும்பிடலாம். உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா முருகா முருகா. அப்பனே, எல்லாத்தையும் காப்பாத்துப்பா முருகா. பாக்கியா, அண்ணன் உன் வீட்டுக்காரர் கூட்டு வந்து தாயும் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணி திருநீர் பூச்சி விட சொல்லு. வாங்க. செல்ல குட்டி.